இன்றைய பதிவில் பாடத்திட்டத்தில் உள்ள சிலபஸில் உள்ள கணிதத்தை தலைப்பு வரையா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கணிதம்னா என்ன சார், எனக்கு கணக்கே வராது, சுத்தமாக ஒன்றுமே தெரியாது அப்படின்றவங்களுக்கு இப்போ இந்த அடிப்படை கணிதம் பார்ப்போம். இதை கொஞ்சம் தெரிஞ்சுங்க. இப்போ மேக்ஸை பார்த்தீங்கன்னா எண்கள், எழுத்துக்கள், இது ரெண்டு தான் இருக்கும். எண்கள் இருக்கும், எழுத்துக்கள் இருக்கும், நம்பர்ஸ் அண்டு லெட்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 8, 10 இதெல்லாம் எண்கள். அது அடுத்தது எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ், ஒய், இசட், பி, கியூ, ஆர், எஸ். இப்படி இதெல்லாம் எழுத்துக்கள் வரும். இந்த எண்களும் எழுத்துக்களும் இணைந்தது தான் மேத்ஸ். இது நம்ம ஒரு அடிப்படை டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு எதை தெரிஞ்சுக்கணுன்றது மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது, அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ ஒரு நம்பரையும் இன்னொரு நம்பரையும் பெருக்கும்போது என்ன மெத்தட், இன்னொரு நம்பரையும் கூட்டும்போது என்ன மெத்தட், அதே நம்பரை வகுக்கும்போது என்ன மெத்தட்ன்றத அடிப்படை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி குறி, நம்பரில் மேக்ஸில் முக்கியமானது குறி. எந்த குறியோட பெருக்குனா எந்த குறி கிடைக்கும் இதை தெரிஞ்சுக்கணும். குறி இருந்தால் என்ன இது, குறி இல்லைன்னா அது என்ன குறின்றதை தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்க, இப்போ 4x 4xனா இதில் எந்த குறியுமே இல்லை, இதுலேயும் எந்த குறியும் இல்லை, இந்த குறியும் இல்லை. அப்படின்னா எதுவுமே இல்லைன்னா இது +4, இது +xன்னு அர்த்தம். இது +4, இது +x. இந்த ரெண்டும் ஒன்றுமே இல்லைன்றதுனால பெருக்கல் இருக்கு. இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்னா 4 × x இப்படி அர்த்தம். இதுவே ப்ளஸ்ல இருந்ததுன்னா 4 + x அப்படின்னு அர்த்தம். ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் வரும், மைனஸ் இருந்தால் 4 - x இப்படி வரும். இது பெருக்கல், இது கூட்டல், இது கழித்தல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பல் கூட்டுற சிம்பல், இது கழிக்கிற சிம்பல். அப்போ இந்த 4க்கு முன்னாடி நம்பரே இல்லைன்னா அது +4, எக்ஸுக்கு முன்னாடி நம்பரே இல்லைன்னா இது +x. 4க்கு முன்னாடி நம்பரே இல்லைன்னா +4, இந்த எக்ஸுக்கு முன்னாடி நம்பர் இல்லைன்னா அது +x தான். ஆனால் குறி தான் மைனஸ், கழிக்க வேண்டியது. அதே போல் வகுத்தல்னா 4/x. இதை புரிஞ்சுக்கணும். இதுதான் எண்களும் எழுத்துக்களும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு முறை. இது கணிதத்தில் அடிப்படை கணிதம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, கவனிங்க. 4x = 7 இது ஒரு சமன்பாடு. இந்த 4x = 7. இப்போ இதில் நம்மளுக்கு எக்ஸ் வேணும்னா சிம்பிளிஃபிகேஷன், அடுத்த டாபிக் போகும்போது இந்த சிம்பிளிஃபிகேஷன் தெரிஞ்சாதான் நடத்துறது உங்களுக்கு புரியும். கவனிங்க, 4x = 7னா x = 7/4, 7/4. ஏன்னா இது மேத்தமெட்டிக்ஸ் ரூல்ஸ். இந்த 4ம் இந்த எக்ஸும் பெருக்கல்ல இருக்குது. பெருக்கல்ல இருக்கும்போது இந்த எக்ஸ் மட்டும் நம்மளுக்கு தேவை. அப்போ இந்த 4 ஈக்குவல் கண்ணாண்ட போச்சுன்னா வகுத்தல் ஆகிடும். இன்னாண்ட பெருக்கல்லாம் இருந்தால் ஈக்குவல் கண்ணாண்ட போனால் வகுத்தல் ஆகிடும். அதனால 7/4. இங்கே பாருங்க, இதே 4 + x = 7. இப்போ இந்த 4ம் இந்த எக்ஸும் ப்ளஸ் இருக்குது, இதை ஆட் பண்ணணும். இப்போ x = இப்போ இந்த 4ம் எக்ஸும் ப்ளஸ்ல இருக்கிறதுனால இந்த +4, இங்கே 4னா என்ன அர்த்தம்னா இங்கே +4ன்னு அர்த்தம். குறி இல்லைன்னா ப்ளஸ்ன்னு இருக்கும். இந்த 4 ஈக்குவல் கண்ணாண்ட போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ
எக்ஸ் ஈக்குவல் டு 7 மைனஸ் 4. இங்கே வந்து ப்ளஸ் 4, இங்கே ப்ளஸ் இருக்குன்னு நினச்சிக்கணும். வெறுமே குறி இல்லைன்னா ப்ளஸ் 4, இந்த 4 அண்ணாண்ட போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ 7 மைனஸ் 4 சுருக்குன்னா 7 4 போச்சுன்னா 3. இதுதான் வந்து பெருக்கல், இது கூட்டல். அடுத்தது கழித்தல் பாருங்க. இதே எடுத்துங்க. 4 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 7 அப்படி இருந்துச்சுன்னா இங்கே எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு கேட்டாங்கன்னா இங்கே மைனஸ் எக்ஸ் அப்படி வச்சுக்கணும். ஏன்னா இந்த மைனஸ் குறி, இந்த மைனஸ் எக்ஸு. இந்த 4 இருக்கு இல்லையா, இது அண்ணாட போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ப்ளஸ் 4 அண்ணாட போயிடுச்சுன்னா 7 மைனஸ் 4 இப்படி மாறிடும். இந்த மைனஸ் எக்ஸ். அடுத்தது இதை மைனஸால் போத் சைடு பெருக்கணும்னா நம்மளுக்கு மைனஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ உங்களுக்கு எக்ஸ் வேணும்னா இங்கே பாருங்கள், மைனஸ் குறியால் பெருக்குங்க. மைனஸ் குறியால் அப்புறம் பெருக்க சொல்கிறேன். இது மைனஸ் குறியால் பெருக்குனீங்கன்னா இது ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். ஈக்குவல் டு இது என்ன ஆகிடும்? மைனஸ் 7 ஆகிடும். இது ப்ளஸ் 4 ஆகிடும். அப்போ எக்ஸு ஈக்குவல் டு இது ப்ளஸ் 4, இது மைனஸ் 7. இதில் கழிச்சோம்னா 7 4 போயிடுச்சுன்னா 3. இதில் எந்த குறி பெரிய நம்பருக்கு எந்த குறிக்குதோ அதை போட்டுக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. இதுதாங்க. ஒன்று பெருக்கல்ல இருந்தால் ஈக்குவல் டு அண்ணாட போனால் வகுத்தலில் வரும். அண்ணாட கூட்டலில் இருந்தால் அண்ணாட போனால் மைனஸில் வரும். ஆனால் மைனஸில் இருந்தால் இந்த நம்ம அண்ணாட போச்சுன்னா ப்ளஸ் ஆகும். அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த குறி எப்படி பாருங்கள். ஒரே குறி ப்ளஸ்ஸையும் பெருக்குன்னா ப்ளஸ்ஸு. இது தெரிஞ்சுக்கணும். ஒரு ப்ளஸ் குறியும் இருக்குன்னா ப்ளஸ்ஸு. அதே போல் ஒரே குறி மைனஸு இன்ட்டு மைனஸு ஈக்குவல் டு ப்ளஸ்ஸு. ப்ளஸ்ஸையும் பெருக்கினாலும் ப்ளஸ் தான், மைனஸும் பெருக்கினாலும் ப்ளஸ் தான். இப்போ மாற்றி போடணும்னா ப்ளஸ்ஸு இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ். ஒரே குறியை பெருக்கினா ப்ளஸ்ஸு, மாற்றி போட்டு பெருக்கினா மைனஸு. இந்த குறி தெரியணும். நம்ம டிஎன்பிசி மேத்ஸை பொறுத்தவரையில் சைன் குறி என்பது மிக மிக முக்கியம். ஒரு குறியை மாற்றி போட்டிங்கன்னா அதுக்கும் அங்கே விடை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சுருக்கினே வரீங்க. சுருக்கினே வரும்போது 8 + 3 வருதுன்னு வச்சுங்க, ஈக்குவல் டு 11. லாஸ்ட்டில் விடை 11 இருக்குன்னு வச்சுங்க. நீங்கள் எடுத்து எழுதும்போது இந்த ப்ளஸ்ஸுக்கு பதில் மைனஸ் போட்டீங்க, ஞாபகம் மறைதில் 8 - 3 சப்போஸ் போட்டிங்கன்னா இந்த 8ல் 3 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 5. ஆக்சுவலாக நீ போட வேண்டியது ப்ளஸ்ஸு, ஆக்சுவலாக கிடைக்க வேண்டிய விடை 11. நீங்கள் 8 + 3 = 11 தான் சரியான விடையாக இருக்கும் கடைசியாக சுருக்கின்னு வரும்போது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது எடுத்து எழுதும்போது இது ஞாபகம் மறைதில்லை, 8 ப்ளஸ்ஸுக்கு பதில் மைனஸ் போட்டிங்கன்னா 8 - 3 = 5. நீங்கள் நம்ம தப்பே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இங்கே ஆப்ஷன் ஏ = 11 இருக்கும், ஆப்ஷன் பி = 5 இருக்கும். நம்ம தப்பே போட்டு வந்தாலும் அந்த தப்புக்கும் ஒரு விடையை வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம டக்கு என்ன பண்ணுவோம், 8 - 3 5ன்னு ஆப்ஷன் பின்னு டிக் பண்ணுறோம். இதெல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு வந்து வீட்டில் இப்போதான் தெரியும், ஐயோயோ நம்ம குறியை மாற்றி போட்டோம், ஏதான் ஆன்சராக இருக்கணும். இப்படிலாம் நிறைய அனுபவம் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கணும். மேக்ஸை பொறுத்தவரையில் ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் கம்மியாக இருக்கும். மற்ற பொது அறிவு, பொதுத்தமிழ், இயற்பியல் இந்த பாடத்தெல்லாம் டக்குன்னு அடிச்சுட்டு வந்துட்டு மேக்ஸுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து மேக்ஸை போட்டு பார்க்கணும். இதுதான் இந்த மெத்தட். அதே போல் இன்னொரு லாஜிக் சொல்கிறேன். ஒரு நம்பர் 4 / 3 இப்படி இருக்குது, இது வகுத்தல் 4 / 3. இந்த வகுத்தலின் கீழே ஒரு 8ன்னு வந்ததுன்னா வகுத்தலின் கீழ் வகுத்தல் வந்தால் தலைகீழ் பெருக்கல். இது எப்படி எழுதலாம்னா 4 / 3 × 8 அப்படி எழுதலாம். இந்த 8ன்னா இது வேறு தொகுதி, இது பகுதி. இது 8ன்னா இங்கே 8ன்னா வெறும் 8 இல்லை, 8/1ன்னு அர்த்தம். இது தொகுதி, இது பகுதி. அப்போ இந்த 8/1 மேலே போச்சுன்னா இது என்ன போடும், 1/8 1 கீழே வந்துடும். இந்த வகுத்தல் 4/3 போட்டிங்கன்னா இந்த வகுத்தலின் கீழ் வகுத்தல் வந்தால் தலைகீழ் பெருக்கல் அப்படின்ட்டு பெருக்கல் போட்டு இந்த 8 மேலே கொண்டு போயிடணும். இது ஒரு ரூல்ஸ். இங்கே பெருக்கல் இருந்தால் இது ஒரு ரூல்ஸ், கூட்டல் இருந்தால் இது ஒரு ரூல்ஸ்.
கழித்தல் இருந்தால் இது ஒரு ரூல்ஸ். அந்த ஒவ்வொரு குறி இருக்குன்னா என்ன வரும், இந்த குறியை மாற்றி போட்டால் நம்மளுக்கு எப்படி ஏமாற்றுவாங்க, எக்ஸாமில் ஆப்ஷன் எப்படி இருக்கும், இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். வேறு இதில் நிறையா இருக்குது. நம்ம போட்டித் தேர்வுக்கான மேக்ஸ் மட்டும்தான் பார்க்குறோன்றதுனால இதை மட்டும் நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும். வேறு என்ன இருக்குது, கூட்டல், பெருக்கல், வகுத்தல் போட்டாச்சு. வகுத்தல் கீழ் வகுத்தல் வந்தால் தலைகீழ் பெருக்கல் குறி. அடுத்தது இந்த இது கூட்டல். இது அடுத்தது என்ன ஒரு ஸ்டெப் வரணும் கேட்டீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர்னா, இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸு இன்ட்டு எக்ஸ்ன்னு அர்த்தம். எக்ஸின் அடுக்கு 2னா ஒரு நம்பரை 2 தடவை பெருக்கணும். அதே போல் எக்ஸு கியூப்னா எக்ஸு இன்ட்டு எக்ஸ். ஒரு எக்ஸை 3 தடவை பெருக்கினா அது எக்ஸு கியூப். இதுதான் வந்து நமக்கு தேவையான சிம்பிளிஃபிகேஷன், அதாவது சுருக்குகின்ற முறையில் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சால் தான் நாம் சுருக்க முடியும். இந்த நம்பர் ரைட்டில் போனால் என்ன ஆகும், ரைட்டில் இருக்கிறது லெஃப்ட்டில் வந்தால் என்ன ஆகும், லெஃப்ட்டில் இருக்கிறது வகுத்தலில் போனால் எப்படி மாறும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு கேள்விகள் வந்து ஒரு எழுத்துக்கள் வடிவில் பரபரவாக கொடுப்பாங்க. ஒரு பக்கத்தில் அரை பக்கம் கேள்வியாக இருக்குது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் 5 கேள்வி இருக்கும். இப்போ ஒரு பக்கத்தில் ஒரு கேள்வி தான் இருக்குது. அதாவது இங்கிலீஷ் வெர்ஷன் ஆஃப், தமிழ் வெர்ஷன் பாதி. அதனால் அந்த கேள்வியை படித்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும். முதல்ல இப்படி போனோம்னா அந்த ராமன் என்பவன் கந்தன் என்பவன் கொடுத்தான் வாங்கினான் இப்படி இருக்குங்க இல்லையா, இதுலேருந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதுக்கு தான் நாம் சொல்லி தருவோம். அதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸ்டெப்பு எடுத்துக்கிறோம், ஃபார்முலா தெரியுது, அதுக்கப்புறம் சுருக்கி வரணும் இல்லையா. அந்த சுருக்கி வரும்போது தான் இந்தந்த ப்ரொசீஜர் நடைமுறைகள் தெரியணும். இது மேக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது தேவையில்லை. மேக்ஸே எனக்கு தெரியாது அப்படின்னா இது தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக இந்த போட்டித் தேர்வை பொறுத்தவரையில் வாய்ப்பாடு நல்லா தரவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய பேர் நேரடி வகுப்பில் பார்க்குறோம், வாய்ப்பாடு தெரியல. 7-8ன்னா என்ன, 7-8 56 அப்படின்னு சிம்பிள் தெரியுது, பெருசு தெரிய மாட்டுது. இப்போ 16-8 முடிக்கிறாங்க. அது எப்படி போகணும்னா பிரிச்சுக்கணும். 16x8ன்னா அது சுமையாக நினைக்கூடாது. இது பாருங்க, 16 x 8 உங்களுக்கு தெரியலையா, இதை பிரிச்சிங்க. 10 + 6ன்னு பிரிச்சிங்க. இதை 10 + 6 ஏதாவது கையால் எழுதக்கூடாது, மனசில் வச்சுக்கணும். 10 + 6 × 8 அப்படின்னு நினச்சிக்கணும். அப்படி போட்டிங்கன்னா இங்கே பாருங்க, 530 ரவுண்ட் ஆக்கணும். அந்த 16 நம்மளுக்கு ஈஸியாக தெரியுது ரவுண்ட் அவுட் நம்பர். எல்லாத்துக்குமே 10 எல்லாமே தெரியும். 570, 580, 590, 520, 200 இப்படி தெரியும். அதனால ஒரு ரவுண்ட் அவுட் நம்பராக எடுத்து அது மீதி கருத்தை வச்சுக்கணும். ஏன்னா மீதி கருத்து சிங்கிள் டிஜிட்ன்றதுனால நம்ம ஈஸியாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மனசில் வச்சுக்கணும், அதெல்லாம் போடக்கூடாது. 5-8 80, 6-8 48. அப்போ 80 48 128. 80 ஒரு 20 100, மீதி ஒரு 28 128. இது பார்த்தீங்கன்னா 5-8 80, 6-8 48 இப்படி நினச்சிக்கணும். இதெல்லாம் போட்டுன்னு தான் டைம் ஆகிடும். நம்மளுக்கு வந்து நோக்கமே வந்து டைம் சேவ் பண்ணி ஷார்ட்டாக போகணுன்றது தான். இப்போ போட்டுனீங்கன்னா இங்கே பாருங்கள், 8 8 4 12 இப்படி போட்டுக்கணும். மேக்ஸை பொறுத்தவரையிலும் அந்த டிவைஷனில் ஷார்ட்கட்டாக போடணும், பிரித்து போட பழகிக்கணும். இப்போ அடுத்தது பாருங்கள், ஒரு 38 ஒரு 38 × 4 இதை முடிக்கக்கூடாது. இது என்ன பண்ணிக்கணும், பிரிச்சுக்கணும். இதை 30ஆகவும் 30 + 8ஆகவும் 4 பிரிச்சுக்கணும். அப்போ 30 போட தெரியும். 3 நாங்க 12 120 மனசில் வச்சுக்கணும். அடுத்தது 8 நாங்க 32 இல்லையா, 32 இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சி 2 5 152. இதுதான் வந்து மேக்ஸில் பெருக்கல் பொறுத்தவரையிலும் அதிகமாக நம்ம பெருக்கிற மாதிரி தான் இருக்கிறோம். இந்த ஊரில் நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். அதே போல் மேக்ஸை பொறுத்தவரையிலும் இவ்வளோ ஸ்டெப்ஸை போட்டு சுருக்கி நடக்கூடாது, ஸ்டெப்பாக எழுதக்கூடாது. ஷார்ட்கட் மெத்தட்னா எல்லாமே நம்ம ஸ்டெப்ஸ் இப்படி தான் வரும். இப்போ 48 × 34 ÷ 628 அப்படி இருந்ததுன்னா எல்லாமே டைரெக்டாக அடிக்கணும். இங்கே பாருங்கள், 1 நாங்க 2 நாங்க 8, 1 2 4 2 8, 1 3 3, 2 3 6 இப்படி வந்து எல்லாத்தையும் இங்கே வந்து நம்ம வந்து இங்கே அடித்து சுருக்கணும். இது எல்லாத்தையும் 48 34 பெருக்கி 628ஆல் வகுத்து நடக்கூடாது. இதுதான் ஷார்ட்கட். இப்படி சிம்பிளிஃபை பண்ணிங்க. இதெல்லாம் வந்து இந்த அடிப்படை உங்களுக்கு தெரிஞ்சாதான் நாம் அடுத்த பதிவில் ஒவ்வொரு சிலபஸ் வைஸ் பாடத்துக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பாடத்திட்டத்தை வச்சு ஒவ்வொரு தலைப்புகளாக விரிவாக சொல்லித்தர போகிறோம். இப்போ நான் நடத்துறது எல்லாமே
விரிவாக நீங்கள் தெரிஞ்சிக்கன்னா இவ்வளோ விரிவாக அங்கே எக்ஸாமில் போட முடியாது. அது அதுக்கு ஷார்ட்கட், ஒரு ஸ்டெப்ஸ் ஷார்ட்கட் சொல்லும்போது அது சுருக்க தெரியணும், சுருக்கி போடத்தான் தான் விடை வேணும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொது அறிவியல், வேதியியல், புவியியல்லாம் பார்த்தோன்னா நம்ம கொஸ்டினை பார்த்தோன்னா நமக்கு செய்திகளாக இருக்கும், ஞாபகம் இருக்கும். ஆனால் மேக்ஸை வந்து பார்த்த உடனே போட முடியாது. ஒரு கணக்கு இருக்குன்னா ABCD இதுதான் விடை டேரக்டாக சொல்ல முடியும். ஒன்று விடையிலேருந்து போய் இது சரியா கேள்வி அப்படின்னு கண்டுபிடிக்கணும், இல்லை கேள்வியிலேருந்து விடையை கண்டுபிடிக்கணும். ஷார்ட்கட்டில் போட முடிஞ்சா ஷார்ட்கட்டில் போடலாம், இல்லை ஷார்ட்கட்டில் போட முடியல அப்படின்னா ஸ்டெப்ஸ் போட்டு தான் போட முடியும். அதற்கான எப்படி போட்டாலும் இந்த சிம்பிளிஃபிகேஷன் தான் எல்லா தலைப்புக்கும். ரீசனிங் தவிர எல்லா தலைப்புக்கும் இந்த சிம்பிளிஃபிகேஷன் தெரியணும். எப்படி பெருக்கிறது, எப்படி அடிக்கிறது, எப்படி வகுக்கிறது, எப்படி கூட்டுறது, கூட்டல் இருந்தால் ரைட்டில் போனால் என்ன ஆகும், இல்லை மைனஸில் இருந்தால் ஈக்குவல் போனால் என்ன ஆகும், வகுத்தில் இருந்தால் ஈக்குவல் கீழே என்ன வரும், ஒவ்வொரு குறிய பெருக்குன்னா என்ன வரும், இதெல்லாம் இப்போ நான் போட்டதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது சிம்பிள் தான், அடிப்படை தான். இது இந்த வீடியோவை திரும்ப பாருங்கள். புரியலன்னா 2-3 தடவை ப்ளே பண்ணி பாருங்கள். அப்படியும் புரியலன்னா என்ன ஸ்டெப் புரியலன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு மாற்று வீடியோ நான் போடுறேன். இதே மாதிரி இந்த அடுக்குகள் தெரிஞ்சிருக்கணும், இந்த சயின்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருக்கல், முக்கியம் வந்து பெருக்கல் வகுத்தல்னா இப்போ இங்கே பாருங்கள், வகுத்தல் உதாரணம். இப்போ 48 இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ணுவோம், ஒரு 2ஆல் வகுக்கிறோம்னா 48. இங்கே பாருங்கள், 48 வகுத்தல் 2, இங்கே 2 2 4 0, இந்த 8 இருக்கணும், 4 2 8 இப்படி போட்டு கிடக்கூடாது. இங்கே அடிச்சுக்கணும், 1 2 2 2 4. இப்போ 1 2 2 28, 48ல் பாதி 28. அப்படி நிறைய 3ல் 1னா 2ல் 1னா இப்போ 9 இருக்குது, 9ல் பாதி நான்னா 9 3 வகுத்தானா வரும். இப்படின்னு சில மடங்குகள், கூட்டல்கள், பெருக்கல்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் அடிப்படையாக கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். குறிப்பாக வாய்ப்பாடு தெரிஞ்சு வச்சுக்கணும். சிங்கிள் டிஜிட் வாய்ப்பாடெல்லாம் தரவாக வச்சுருக்கணும். டபுள் டிஜிட் வந்ததுன்னா இது போல் பிரித்து போடணும். 16 8னா 10 அது மனசிலே வச்சுக்கணும். இதெல்லாம் போட்டு கிடக்கூடாது. 5 8 80, 6 8 48, அப்போ 80 40 48 128 இப்படி தான் போடணும். இது எல்லாமே வந்து ஒரு சிம்பிள் மேக்ஸ்லாம் நிறையா இருக்குது. இது ஒரு சிம்பிள் மேக்ஸ். இந்த சிம்பிள் மேக்ஸ் எல்லாம் ஸ்டெப்ஸு இப்படி கொண்டு வரணும், ரைட்டில் கொண்டு வரணும். நம்மளுக்கு வந்து ஒரு செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்டில் வந்து நம்ம அப்படியே கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளுக்கு தேவை. ஹோல் நம்ம வந்து +2 மேக்ஸ், டிகிரி மேக்ஸ்லாம் நம்ம பாராட்டி நடத்தலை. நம்மளுக்கு போட்டித் தேர்வுக்கு வேண்டிய அந்த அடிப்படை ஸ்டெப்ஸு. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு முறையாக TNPSC வினாத்தாள், பழைய வினாத்தாள், ஒரு 10 வருஷம் வினாத்தாளே எடுத்து அதில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுன்னு போடுவோம். அப்புறம் வந்து டாபிக் வைஸு ஒவ்வொரு தலைப்பு வழியாக ஒரு தலைப்பில் 10 கணக்கு 15 கணக்கு போட்டோம்னா உங்களுக்கு மேத்ஸு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும். அப்போ நான் நடக்கும்போது உங்களுக்கு இந்த தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சாதான் இது ஏன் அங்கே போடுறாரு, இப்போ இங்கே இருக்குன்னா இந்த +4 ஆண்ட பொசிஷன் ஏன் அங்கே மைனஸ் போட்டாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இதுதான் அடிப்படை கணிதன்றது. அப்போ இங்கே 4 + இருந்தால் ஆண்ட போனால் மைனஸ் ஆகும், இங்கே மைனஸ் இருந்தால் அங்கே போனால் ப்ளஸ் ஆகும். பெருக்கல்ல இருந்ததுன்னா ஒரு நம்பரும் இங்கே பாருங்க, பெருக்கல்ல இருக்கும்போது ஈக்குவல் டு கணக்கில் போனால் வகுத்தல் ஆகும். இது எல்லாமே ஒரு சிம்பிளான விஷயம்தான். இது நம்ம ஏற்கனவே 2வது 3வது 8வது 9வது படித்தது தான். இந்த சிம்பிளான விஷயத்தை எல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கினீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போக முடியும். இது வந்து இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரியுதா பாருங்கள். புரியலன்னா எந்த இடத்துல புரியலன்னு ப்ளஸ் பண்ணி பாருங்கள், நிறுத்தி பாருங்கள். அப்படியும் புரியலன்னா இன்னும் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குது, இந்த அடிப்படை கணிதத்தில் என்னென்ன டவுட் இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன். இப்போ அடுத்த பதிவில் வந்து சப்ஜெக்ட் போயிடுவோம். சப்ஜெக்ட் போகும்போது உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கணும். முடிஞ்ச வரல வாய்ப்பாடை வாங்கிங்க. வாய்ப்பாடை வாங்கி வாய்ப்பாடு தரவாக படிங்க. நிறைய மாணவர்கள் வந்து அங்கே தான் ஸ்டக் ஆகுது. அவங்க மாட்டுன்னு ஒரு வாய்ப்பாடு 38 × 8 அப்படியே முடிக்கிறாங்க. அங்கே நேரம் நமக்கு வேஸ்ட் ஆகுது. 38 × 8 வரும் 324, 30 × 8 பிரிச்சுக்கணும். அப்போ 30 × 8 324, 240. அப்போ 8 8 64, 240 ஒரு 64 பிடிக்கணும், 308. அவ்வளோ. இது மாதிரி அந்த ரவுண்டட் நம்பர் எந்த நம்பராக இருந்தாலும் நியரஸ்ட் ரவுண்டட் நம்பரு ப்ளஸ் இந்த நம்பரு அது மாதிரி பிரித்து போட எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பழைய வினாத்தாளெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எழுதும்போதெல்லாம் ஒரு 20 வருஷம் முன்னெல்லாம் மேக்ஸுக்கு முக்கியத்துவம் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 7 கேள்வி தான் இருக்கும்.
மேக்ஸில். பொது அறிவு 100 கேள்வியில் மேக்ஸு போடாமலேயே மேக்ஸே தெரியாமல் பிஏ எக்கனாமிக்ஸு பிகாமு இவங்களாம் வந்து வேலைக்கு போயிருக்காங்க. போயிட்டு அலுவலகத்தில் சரியான புள்ளி விவரம் தெரியலன்றதுனால தான் 2010-12 வாக்கில் சிலபஸ் மாற்றினாங்க. சிலபஸ் மாற்றி அந்த பொது அறிவு 75 வினாக்களாகவும் மேக்ஸ் வந்து 25 வினாக்களாகவும் மொத்தம் 100 வினாக்களை பிரித்து போட்டாங்க. அது முன்னாடி பார்த்தீங்கன்னா பொது அறிவு காமனாக 100 கேள்வி இருக்கும். அதில் மேக்ஸ் வந்து வெறும் 7, 8 தான் இருக்கும். அந்த மேக்ஸ் டச் பண்ணாமலேயே வெற்றி பெற்ற மாணவர்களாக இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 25 கேள்வி வந்து மேக்ஸ் அண்டு ரீசனிங். அடுத்தது பொது அறிவுன்றது வெறும் 75 தான். அதனால் இந்த 25 கேள்வியில் நீங்கள் நாம் அப்படியே உங்களுக்கு ஒன்றுமே தெரியலனா கூட இது மாதிரி ஸ்டெப்ஸ் தெரிஞ்சாலே ஒரு 15 கேள்விகள் ஒரு ஈஸியான தலைப்பில் பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் இது மாதிரி சிலதெல்லாம் இருக்குது. சில தலைப்புகள் நான் சொல்கிறேன், எளிமையான தலைப்புகளே ஒரு 15 கேள்விக்கு போட்டுடலாம். அப்புறம் ஏன்னா இதுக்கு மேக்ஸ் தான் இருக்கிறதுலே ஈஸியான சப்ஜெக்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா அது மற்ற சப்ஜெக்ட்லாம் வந்து இந்த 25 கேள்விக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாறு, புவியியல், அறிவியல் ஏகப்பட்ட பக்கங்கள் படிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 500 பக்கம் படித்தாதான் ஒரு 75 கேள்வி கவர் ஆகுதுன்னா இந்த 25 கேள்விக்கு சும்மா ஒரு 50 பக்கம் படித்தாலே போதும். ஒரு 50 தலைப்பு, ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு ஃபார்முலா, ஒரு மெத்தடு. இந்த மெத்தடை நீங்கள் புரிஞ்சிங்கன்னா இந்த 25க்கு 25 கண்டிப்பாக எடுக்கலாம். அதற்கு நாங்கள் நிறையா சொல்லி தருவோம். அதனால தான் மேக்ஸ் ஈஸினா ஒன்று தான், ஒரே 0 to 9 தான் நம்பர், A to Z தான் எழுத்து. இந்த எழுத்துக்களில் வர்றது தான். இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஓரளவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் அடிப்படை இதுதான். இதை பாருங்கள். இதனுடைய இதில் வேறு என்ன விஷயம் இருக்குது, வேறு ஏதாவது டவுட்டு இருந்ததுன்னா அடுத்தடுத்த மேக்ஸ் சொல்யூஷன் பண்ணும்போது நல்லா ஸ்டெப்பாக போடுறேன். இந்த இதனால் எப்படி வந்தது, இதனால் எங்கே வந்தது, இது இங்கே வந்தால் இப்படி வரும்னு நான் விளக்கம் கொடுப்பேன். ஒன்றுக்கும் விரிவாக தான் கொடுப்பேன். நீங்கள் அதை புரிஞ்சு அந்த பேப்பரில் போடும்போது இதுமாரி விரிவாலாம் எழுதிக்கிடக்கூடாது. மனசுக்குள்ளே வச்சுக்கின்னு 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பில் வந்து ஆன்சரை கொண்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு நாளில் வராது. ஒரு நாளில் வந்து எதையும் சாதிச்சிட முடியாது. புரியுதுங்களா? ஸ்டெப்பாக போட்டு தினம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஜனவரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் உங்களுக்கு 6 மாதம் தான். வர ஜூலை 13ஆம் தேதி குரூப் 4 எக்ஸாமு. ஏப்ரல் 25 கால்ஃபர். அதாவது ஏப்ரல் வந்து கால்ஃபர் வந்த பிறகு தான் நிறையா வராங்க, கும்பலாக வராங்க. கால்ஃபர் வந்த பிறகு 2 மாதத்துலாம் ஒவ்வொரு சிலபஸை ஒன்றும் பண்ண முடியாது. ஓப்பனாக சொல்கிறேன், உண்மைதான் சொல்கிறோம். அது ஏற்கனவே படிக்கணும். இப்போ நாங்கள் வந்து இப்போ 3 மாதம் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஒரு ரிவிஷன் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஜனவரிலேருந்து இன்னொரு ஃபஸ்ட் ரிவிஷன் திரும்ப A to Z ஆரம்பிக்க போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா எதுக்காக சொல்கிறோன்னா அந்த ஏப்ரல், மே, ஜூன் 2.5 மாதத்தில் ஒன்றுமே தெரியாமல் ஏற்கனவே படித்தவங்களுக்கு சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு ஒன்றா ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைமாக இருக்குமா வழியே ஒன்றுமே தெரியாமல் எனக்கு சப்ஜெக்டே தெரியாது, அடிப்படையாக தெரியாதுன்றவங்களாம் வந்து இப்போவே கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். எங்கள் மனோ கோச்சிங் சென்டர் சிந்தாமணி பொறுத்தவரை எல்லாமே A to Z தான். இதில் வந்து முக்கியமானது இது முக்கியம், அது முக்கியம்னு சொல்கிறதுக்கு நாம் ஒன்றும் கடவுள் இல்லை. நான் வந்து TNPC கேள்வித்தாள் எடுக்கிற ஆசிரியரும் இல்லை. அதனால் நம்மளுக்கு என்ன சிலபஸில் கொடுத்துருக்காங்களோ எங்களுடைய அனுபவத்தை வச்சு போட்டித் தேர்வுக்கான அந்த ஆங்கிள், அந்த ஹிண்ட்ஸு, அந்த பாயிண்ட்ஸை இல்லாமல் இப்போ 6ஆம் வகுப்பு வரலாறுல என்னென்ன பாயிண்ட் இருக்குதோ, போட்டித் தேர்வுக்கு என்னென்ன எடுப்பாங்களோ, எங்களுடைய இதுவரை என்ன கேட்டிருக்காங்களோ அந்த பொதுத் தேர்வுக்கான சப்ஜெக்ட் எது, போட்டித் தேர்வுக்கான பாயிண்ட் எதுன்றதை கரெக்டாக சொல்லிடுறோம். அதனால் ஒரு 175 கேள்விக்கு கன்ஃபார்ம் நீங்கள் இன்றைக்கே வந்து நாளைக்கே ஜாயின் பண்ணால் கூட ஜூலை 13 எக்ஸாம், ஜூலை 12 வரல கிளாஸ் போயிட்டுருக்கோம். டெஸ்ட் நடத்துகிறோம். அது டெஸ்ட் வைப்போம். அப்புறம் குறிப்பாக அந்த OMR ப்ராக்டிஸ். நீ என்னதான் நல்லா தரவாக படிச்சுட்டு போனால் கூட அந்த 3 மணி நேரத்தை சரியாக கையாள தெரியணும். சரியாக கையாள தெரியலன்னா அங்கே போய் 1, 2, 3 தப்பாகி போச்சுன்னா அது 1 கேள்வி 2 கேள்வியில் தான் வெற்றி வாய்ப்பை இழந்து நிறைய மாணவர்கள் வந்து இந்த நீட்டு இது போன்ற எக்ஸாமில் ஒரு தன்னம்பிக்கை குறைஞ்சி வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதனால் அந்த பொதுத்தேர்வு என்பது வேறு, எல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கணும். பொதுத்தேர்வு என்பது ஏதோ ஒரு 3 மணி நேரம் உட்காந்துட்டு ஒரு 5 கணக்கு போட்டு ஒரு 8 கணக்கு போட்டு 8, 5, 40 மார்க் எடுத்து பாஸ் பண்ணுறது வேறு. அது 100 பேர் படித்தாங்கன்னா 100 பேருக்கு இந்த ஒரு BSc மேத்ஸு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இந்த 100 பேர் எழுதினாங்கன்னா 100 பேர் 10th, அந்த 100 பேர் 10th பாஸு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே போட்டித் தேர்வுனா 25 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா அதில் டாப்பில் இருக்கிற 10,000 பேருக்கு தான் வேலை. அந்த 200 கேள்வியில் தமிழில் 100, பொது அறிவில் 100, இந்த 200 கேள்வியில் டாப்பில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வெற்றியாளர். மீதியெல்லாம் ஃபெயிலர், தோற்றுன்னு போய் அதோட அடுத்த எக்ஸாம் எழுத வேண்டியது தான்.
அதனால் அந்த ஓஎம்ஆர் ப்ராக்டிஸும் கரெக்டாக கொடுக்குறோம். அந்த டைம் முக்கியம். அவங்க சொல்கிறது இதெல்லாம் சில விஷயங்கள் சொல்லுவாங்களா, யாரையும் நம்ம குறை சொல்ல விரும்பலை. அதனால் 3 மணி நேரம்னா 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 3 மணி நேரத்துக்கு 3×18 180 நிமிஷம். இங்கே நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கேள்விகள் 200 கேள்விகள், பொது அறிவில் 100, பொது தமிழில் 100. இந்த 200 கேள்விகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும்போதெல்லாம் ஒரு சின்ன புக்கில் இருக்கும் கொஷின் பேப்பர், ஒரு பேஜில் ஒரு 5 கேள்வி இருக்கும், நெக்ஸ்ட் பேஜில் ஒரு 5 கேள்வி. இப்போ அப்படி இல்லை, அது ஒரு பெரிய கதை புக்கு மாதிரி கொடுக்குறாங்க. அதை புரட்டி பார்க்கறதுக்கே கொஷின் பேப்பர் பார்த்து அரை மணி நேரம் ஆகிடும் பொழுது. அதனால் நிறைய ஸ்கில் வேணும். ஸ்கில்ன்றத நம்மளுக்கு ஒன்றும் ஆண்டவன் கொடுத்தது இல்லை, நாம் வளர்த்துக்கணும். நாம் பயிற்சி தான். பாருங்க, விடாமுயற்சி வெற்றின்னு தான் நம்மளுடைய தாரக மந்திரம். அதனால் நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பயிற்சி எடுங்க, எல்லா சப்ஜெக்டும் படிங்க. நீங்கள் ஈஸியாக 100-200 கேள்விக்கு ஒரு 175 அடிச்சிட்டா கன்ஃபார்ம் வேலை. இப்போ வரக்கூடிய அந்த குரூப் 4 எக்ஸாம் 15,000க்கு மேலே போஸ்டிங் வரப்போகுது. ஏற்கனவே 10,000த்துக்கு மேலே போட்டாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச வரையில் ஒரு 15,000 போஸ்டிங் மேலே வரப்போகுது. அதனால் உட்காந்து நமக்கு முதல்ல தன்னம்பிக்கை வேணுங்க. நம்ம வெற்றி அடைவோம், நம்ம வெற்றி பெறுவோம்ன்ற ஒரு தன்னம்பிக்கை வேணும். தன்னம்பிக்கையோடு நீங்கள் படிச்சிங்கன்னா அதற்கான ஒரு கைடாக நாங்கள் இருக்கிறோம். எல்லா டாப்பிக்கும் நாங்கள் நடத்துவோம், உதாரணம் சொல்லுவோம். நேரடி வகுப்பில் நாங்கள் சொல்கிற எக்ஸ்பிளனேஷனே உங்களுக்கு பாதி புரிஞ்சிடும். அப்படியே போயிட்டு அன்றைக்கே உட்காந்து எழுதுனீங்கன்னா படிச்சிங்கன்னா அதுவும் புரிஞ்சிடும். என்ன இதில் தொடர்ந்து படிச்சுன்னே இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி படித்தது நாளைக்கு மறக்கும், நாளைக்கு படித்தது நாளான்னைக்கு மறக்கும், நாளான்னைக்கு படித்தது அடுத்த நாள் மறக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், படிக்க எல்லாத்தையும் படிச்சுன்னே இருக்கணும். படிச்சுனே இருந்து கொடுக்கப்பட்ட செய்திகள்லாம் நம்ம மைண்டில் சேவ் பண்ணணும். குறிப்பாக சொல்ல போனோம்னா டிஎன்பிசி பாடத்திட்டம் ஒரு கடல் மாதிரி. அதில் 200 கேள்விகள் என்பது ஒரு பெருங்காயம் மாதிரி. அதில் நாங்கள் நடத்தும்போதே சொல்லுவோம், மாணவர்களான கேட்டு பாருங்கள், இது ஈஸியானது, இது இந்த ஒரு 10 பக்கத்தில் ஒரு 10 கேள்வி வரும். இந்த டாபிக் போனோம்னா 20 பக்கம் படிக்கணும், இது 2 கேள்வி தான் வரும். எது ஈஸி, இது மார்க் அதிகம். இப்போ புதிய பாடத்திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறுக்கு முக்கியத்துவம் குறைச்சிட்டாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி வரலாறுன்னு தனியாக பொதுவாக இருந்தது. அது இந்திய வரலாறு, தமிழக வரலாறு எல்லாம் சேர்ந்து ஒரு 30 கேள்வி 35 கேள்வி வரும். அதுதான் அடிப்படையாக நாங்கள் நடத்திட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறு 10 கேள்வி ஆகும், தமிழக வரலாறு பண்பாடு கலாச்சாரம் 20 கேள்வியாகவும் கேட்குறாங்க. சிலபஸ் மாற்றிட்டாங்க, தெளிவாக கொடுத்துருக்காங்க. நம்ம சிலபஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு, அதுக்கு முன்னாடி ஒரு 10 கேள்வி தான் வரும், இப்போ 15 கேள்வி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்திய புவியியல். இந்திய புவியியலில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 5 கேள்வி தான் கொடுத்துருக்காங்க. இந்திய புவியியல் குறைச்சிட்டாங்க. இந்திய புவியியலை குறைச்சிட்டு எது இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் அதிகம் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழக பண்பாடு கலாச்சாரம் இதுக்கு வரலாறு 20 கேள்வியும், இந்திய பொருளாதாரம் தமிழ்நாட்டு வளர்ச்சின்னு ஒரு 20 கேள்வி, 40 ஆச்சுங்களா. அரசியலமைப்பில் ஒரு 15 கேள்வி, 55 ஆச்சு. மேத்ஸில் ஒரு 25, அப்போ 60, 80 ஆயிடுச்சு. இதுலேயே 80 ஆகி போகுது. அப்போ நீங்கள் இந்திய புவியியலை அதிகமாக படிக்க தேவையில்லை. ஏன்னா அதில் வெறும் 5 கேள்வி தான். அப்போ பார்த்தீங்கன்னா இயற்பியல் சயின்ஸில் இயற்பியலில் 3, வேதியியலில் 3, தாவரவியல் விலங்கியல் சேர்த்து ஒரு 10 கேள்வி வரும். இப்போ சுத்தமாக சயின்ஸை 5 கேள்வி ஆகிட்டாங்க, வெறும் 5. அதை புவியியலில் 5, 5, 5, 10. இந்திய வரலாறு ஒரு 10, 20 கேள்வி. இந்த 20 கேள்வி அதிக முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்ல இந்த 20 கேள்விக்காக. ஆனால் இந்திய வரலாறு படிச்சிங்கன்னா அது பூரா ராமாயணம் மாதிரி போயிட்டு இருக்கும். அதனால் மீதிக்கிற இந்த டாப்பிக்கில் 80 கேள்விக்கு நல்லா தரவாக படிச்சுட்டு அந்த 20 கேள்விக்கு ஒரு முக்கியமானது படிச்சிங்கன்னா அதில் ஒரு 15, 10 கேள்வி வர மாதிரி நம்ம சொல்லித்தருவோம். அது மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம். அதனால் இந்த டிப்ஸ்லாம் வச்சுங்க, இந்த டிப்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கின்னு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு முடியலன்னா நேரடி சனி ஞாயிறில் கிளாஸுக்கு வாங்க, உங்களுக்கு விரிவாக சொல்லித்தருவோம். இனி ஆரம்பித்தா கூட இன்னும் 6 மாதம் இருக்குது. ஜூன் வரலாம், ஜூலை 13 தான் எக்ஸாமு. கன்ஃபார்ம் வேலைக்கு போகலாம். இங்கே வரக்கூடியவங்க 5 பேரும் வேலைக்கு போகலாம், 10 பேரும் வேலைக்கு போகலாம், 50 பேர் படித்தா 50 பேரும் வேலைக்கு போகலாம். அதனால தான் நாங்கள் A to Z நடத்தி கொடுத்துட்றோம். அதனால் நீங்கள் குறிப்பாக இந்த மேக்ஸ்ன்னு பயப்படாதீங்க. மேக்ஸ்ன்றது தான் ஈஸி. அது இந்த அடிப்படைக்கு தெரியணும். இந்த அடிப்படை தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பயனுள்ளதாக இருக்குதா பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த பதிவில் மேக்ஸு எல்லாமே நடத்துவோம். எல்லாமே இன்னும் ஜியாகிரபிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன், கோள்கள் இயக்கம், நீண்ட இரவு பொழுது, குறுகிய பொழுது,
இதெல்லாம் வந்து விரிவாக நடத்துவோம், அதையும் கவனிங்க. இதை குறிப்பாக மேக்ஸ் தெரியாதவங்க இதை பாருங்கள். தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் தெரியும், மேக்ஸ் படித்தவங்களுக்கு மேக்ஸ் தெரியும். தெரியாதவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்த பதிவில் பார்ப்போம். முடிஞ்ச வரல இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் நம்ம சப்ஸ்கிரைப் பார்த்தோம்னா வியூஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 90% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வியூஸ் இருக்குது. அதை முடிஞ்ச வரல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது, உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது, எங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது, எல்லாருக்கும் பெனிஃபிட் இருக்குது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களை சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.